ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்சேன் எலவேட்டர் கேம் தான் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ ஆம் ஸோ சாரி கைஸ், நான் ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட வீடியோ போடலை. சொல்ல போகணுன்னா 2 மாதம் ஆச்சு. ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்காக தான் ஆக்சுவலி இந்த வீடியோவே நான் போட வந்தேன். இத்தனை நாளாக வீடியோ போடலையே, சொல்லியே ஆகணும், ரீசன் என்னென்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ என்ன ரீசன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில எனக்கு வந்து கால் நிறைய அடிபட்டிருந்தது. ஒரு டைம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அடித்து தசை கிழிஞ்சிருச்சு காலில். அப்புறம் மறுபடியும் நாய் வேறு ஒன்று கடிச்சு பிடிச்சி, வீட்லேயும் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இன்னொரு ரீசன் வந்து என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருச்சு கைஸ். என்னென்னா வந்து மைன்கிராஃப்ட் தான். மைன்கிராஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்பயும் போல் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 வீடியோவாட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். நெதர்லாம் நான் கிட்டத்தட்ட போய் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். நெதருக்கெல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டோமே, அவ்வளோதான், இதுக்கு மேலே கொஞ்ச நாளுக்கு வீடியோவே எடுக்க தேவையில்ல, அதையே அப்லோட் பண்ணி டைம் ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தேன். உடனே சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போகிற கேப்பில் வந்து எங்கள் ஃபோன் வந்து கோளாறு ஆயிடுச்சாமா. ஏதோ வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதோ ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது, கால் பண்ணால் கால் போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் நான் அப்போ அங்கே இல்லை, எங்கள் அப்பாவும் எடுத்துகிட்டு போய் அதை கடையில் கொடுத்துருக்குறாரு. கடைக்காரன் என்ன பண்ணிவிட்டா, நாங்கள் ரீசெட் அடிக்கிறோம், உங்கள் டேட்டாலாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறான். எங்கள் அப்பா வந்துட்டு தேவையான டேட்டா மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோலாம் அப்படியே விட்டுட்டாரு. அந்த கடைக்காரனும் ரீசெட் அடிச்சிட்டான். ரீசெட் அடித்த உடனே மொத்தமாக போச்சு. எஸ், மைன்கிராஃப்ட் வீடியோ எல்லாமே டிலீட் ஆயிடுச்சு. மைன்கிராஃப்ட் வேர்ல்டும் நாசமாக போச்சு. மொத்தத்தில் பெரிய ஆப்பா அடிச்சு விட்டாங்க. அதனால தான் நான் இத்தனை நாளாக என்னடா இவ்வளோ வீடியோ எடுத்து வச்சு அதுவும் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு. அது மட்டும் இல்லாமல் கிராணி சீவேஜ் எஸ்கேப்லாம் எடுத்து வச்சுருந்தேன் கைஸ், அதுவும் போச்சு. அதுதான் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை. இது ஒரு காரணம். 2வது இன்னொரு காரணமும் இருக்குது. நான் வந்து புதுசாக ஒரு டப்பிங் ஸ்டூடியோ சேனல் வந்து டெலகிராமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சென்பாய் டப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான். இதுக்கு நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. எனக்கு வந்து மறுபடியும் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கிவ் அப் பண்ணிடலான்னு தோணுச்சு. பட் இனிமேல் நான் வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு எக்ஸாம் வந்தாலும் இப்போவே நான் அதுக்கான வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறேன். எக்ஸாமில் போடுறதுக்காக, எக்ஸாம் டேஸில் போடுறதுக்கும் நான் வீடியோ இப்போவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது உங்களுக்கு வீடியோ வந்துடும். இனிமேல் நம்ம ஆட்ட தீயாக இருக்கும் கைஸ். ஸோ அவ்வளோதான், இதுதான் ரீசன். இதுக்கு மேலே வந்து நம்ம கேம் பிளேவை பார்ப்போம். ஸோ வந்து அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில ஐடியாஸும் பண்ணி வச்சுருக்கேன் ரோப்ளாக்ஸில். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து விளையாட்லான்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருக்கிறேன் ஒரு சில கேம்ஸு. ஸோ அதுவும் விளையாடலாம். இனிமே வந்து சேனல் வந்து பேக் டு த ஃபார்ம் தீயாக போவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து போடுறேன், கண்டிப்பாக வீடியோ வியூஸ் போகாது. ஸோ அதனால் லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ கொஞ்சம் வியூஸ் போகும். ஏன்னா நமக்கு இப்போ தேவையே மறுபடியும் பழையபடி வியூஸ் தான் தேவை நமக்கு முக்கியமாக. ஏன்னா வந்து முன்னாடிலாம் எப்படியோ ஒரு 100, 64 இப்படி போயிட்டு இருந்தது. பட் இப்போ நான் ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால வியூஸ் கம்மியாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே வந்து நம்ம கேம் பிளே பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த ஸ்பீடு காயில்னு நான் ஒரு சுருள் மாதிரி கையில் வச்சுருக்கிறேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இந்த கேமுக்குள்ளே இருந்தாலே காயின் ஒன்று சைடில் ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி தான் அந்த ஸ்பீட் காயில் நான் வெளியே கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கும் போது வாங்கினேன். ஸோ இந்நேரம் என் ஃப்ரெண்டு வந்திருக்கணுமே, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான் கைஸ், விஎன்பி கேமர்னு நினைக்கிறேன், அவன் வரேன்னு சொன்னான். இன்னும் காணோம் அவனை. சரி ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். எங்கே வந்துட்டான் கைஸ், வந்துட்டான். நேரம் வெளியே இருப்பான். சரி உள்ளே வரட்டும் பொறுமையாக. அதுக்குள்ளே நம்ம மேலே போய் பார்த்துட்டு வருவோம். என்னடா மேலே போக முடியலங்க, என்னவா இருக்கும், என்ன இதே ஏதோ போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு கைஸ். ஏதோ போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. உள்ளே போவோமா, போயிடுவோம். நமக்கெல்லாம் பயமா, என்னது கைஸ், ஒரே இருட்டாக இருக்குது, கண்ணே தெரியல.
ஏங்க பண்ணிங்க ஏங்க இது பெப்பா பிக்கு கைஸ். கைஸ் இது பொம்மை படத்துலலாம் வரும். ஐயோ இது என்ன சேனலு, நிக் ஜூனியர்னு ஒரு சேனலில் வரும். என் தம்பி உட்காந்து பார்ப்பான். இதுக்கு பேர் பெப்பா பிக்குங்க. இது கையில் கட்டையை கொடுத்து துரத்தி விட்டாங்க. ஏய் பண்ணி இங்கே வா என்ன அடி பார்க்கலாம். ஏய் சொட்ட, ஏய் சொட்ட, ஏய் சொட்ட, ஏய் சொட்ட பண்ணி, ஏய் சொட்ட பண்ணி, ஏய் சொட்ட பண்ணி, ஏய் சொட்ட பண்ணி முடிஞ்ச நாடுறி ஏண்டி கிளவி உன் கையில் கட்டையை குடிச்சு அமிச்சிட்டா பயந்துருவாங்கன்னு நினச்சியா? ஐயோங்க அடிச்சிருச்சுங்க. ஐயோப்பா ஹெல்த் குறையுது. ஐயோ ஓகே ஏங்க என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். என்னடா அது திருப்பி சாகிறேன். என்ன என் ஃப்ரெண்டை காணோம். டே விஎன்பி கேமர் என்னங்க மறுபடியும் வந்திருக்கான் உள்ள. இப்போ தானடா உள்ளே வந்த. எங்கே காணோம் பைபிளைய, எங்கே போனா விஎன்பி கேமர்? எங்கங்க ஆளையே காணோம் கைஸ். அவனை காணோம். என்ன உள்ளே வராமல் என்ன பண்ணிட்டுருக்குறான் அவன்? எங்கடா போனா? போடா. ஏங்க இது எனக்கு தெரியும் கைஸ். இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நம்மளை துரத்திட்டு வரும். இல்லை 4மே துரத்துச்சுன்னா மாட்டிக்குவோம். நம்ம மேலே ஏறி நின்னுக்கோ. என்னடா செவுத்த மேலே ஏறி தொங்கிட்டு இருக்கிறான் கைஸ். ஏங்க மூளையில் ஒருத்தர் நின்றுருக்கான். தலை மேலே ஏறி நின்னுக்கோமா நின்றுக்கிட்டேங்க. சரிமே செமையாக இருக்குது. ஏங்க வந்துட்டாங்க அவன். எங்கே பாருங்க தான் விஎன்பி கேமர் 015 அவர் தான் என் ஃப்ரெண்டு. ஸோ அவன் கூடயும் சேர்ந்து நான் வீடியோ போடுவேன். அவன் இன்னொருத்தன் ஒரு 3 பேர், ஒரு 4 பேர், நாங்கள் 4 பேர் சேர்ந்துட்டு டெட் ரேல்ஸ் போடலான்னு இருக்கோம். வீட்டுஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் 35,000. ஐயோ தள்ளி விட்டானே நாசமாக போச்சேன். குதி 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 வருது வரல. வேற ஒன்று ஒருத்தங்க அவங்க பாருங்க கைஸ். கொஞ்சம் நேரம் நின்றுருந்தேன்னா செத்துருப்பேன். அவங்கெல்லாம் சுற்றி நின்று குத்துதே. அது ஏலியனாட்டு இருக்கு கைஸ். அது குத்தி உண்டு எங்க அது குத்தி கொள்ளுதுங்க. ஏன் அவங்க அப்படியே நின்றுட்டுருக்கானுங்க சைக்கோங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். இல்லைங்க அவன் ஓரமாக நின்றுட்டுருக்குறான் விஎன்பி கேமர். இல்லை சாவில் பரவாயில்ல. அவனும் ப்ரோ மாதிரி விளையாண்டுருக்குறான். எதில் விட்டேன்? விடிஜி வந்து 2 பேர் சேர்ந்து 35,000 மீட்ரு போயிருப்பாங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சேர்ந்து அவர் 35,000 போனாரா. நம்ம 70,000 மீட்ரு போய் அங்கே மெக்சிகோன்னு ஒரு சிட்டி இருக்கும் கைஸ். அந்த சிட்டியை போய் எப்படியாவது ரீச் பண்ணணும். அதுதான் நம்ம கோலு. அதுக்கு முன்னாடி நான் சிங்கிளாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறேன். போட்டுட்டு அப்புறமா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளாட்லாம் கைஸ். இவர் தான் விஎன்பி கேமர். எத்தனை டைம் சொல்கிறது கைஸ். எங்கன்னங்க இது உள்ளே போக முடியல. ஒரு வேளை இதுக்குள்ளே இருந்தால் வருவானா? இல்லையே, நான் இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கிறேன் இந்த கேமு. அவன் இங்கேருந்து வரமாட்டான் கைஸ். வேறு எங்கேருந்தோ தான் வருவான். இந்த பக்கமா? ஐயோ எங்கேருந்து வருவான்னு தெரிலையே. இந்த பக்கம் இது ரூம் இருந்தது. இது லிஃப்ட்டு, அது பக்கத்து ரூமு. இந்த ரூமா? இங்கேருந்தா வருவான். ஆமாங்க இங்கே தாங்க நிற்கிறான். இல்லை அப்படி நின்றுட்டுருக்கான் கைஸ். கையில் கத்தியோட நின்றுருக்காங்க. ஐயோ டேஞ்சர், இது ரொம்ப டேஞ்சரு. நம்ம ஓடிடலாமா கம்முன்னு? இல்லை வட்டா. ஐயோப்பா ஐயோ காப்பாற்றுங்க. நான் எதிர்பார்க்கவே. என் ஃப்ரெண்டு செத்துட்டான்ல. செத்துட்டா. இல்லை என்னடா செத்து கிடக்குறான் கைஸ். விஎன்பி கேமர் செத்துட்டான். ஜலி. ஓகே கைஸ். நம்ம இங்கே லிஃப்ட்டுக்குள்ளேயே பம்பியிருப்போம். உள்ளே பூந்துட மாட்டான்னு நம்புகிறேன். வந்துட்டானா அவ்வளோதான். ஓடுன்னு வாட வேண்டியது தான். எங்கெங்க போனாவே? என்னங்க பாத்ரூம்? இது ரூம்குள்ளது ஓடிடுறானுங்க. அது பாத்ரூம் கைஸ். பாத்ரூம்குள்ளே இதுக்கு 3 பேர். சரி ஓகே. விஎன்பி கேமர் திரும்பி வந்துட்டாப்புல. ஸோ கைஸ் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து என்ன கேம் ப்ளே போடுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நம்ம மறுபடியும் இந்த வீடியோக்குள்ளேயே போயிடுவோம். இந்த லிஃப்ட்டு திறக்கிறதுக்குள்ளே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி நல்லது நடக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இது என்னென்ன வேணுமோ டைப் பண்ணலான்னு வந்தேன். என்ன டைப் பண்ணுறேன்? ஐஎம்னு போட்டிருக்கேன். எதுக்குடா ஐஎம்னு போட்டேன்? ஸோ ஏதோ ஐஎம்னு போட்டிருக்கேன், எதுக்குன்னு தெரியல. சரி ஓகே. ஏங்க இது ஆல்ரெடி வந்த கேம் இல்லை. ஐயோ நம்மளை நோக்கி வருதுங்க. ஓடிடுவோம். எவனையாவது கோத்துட்டு ஓடிடலாமா? இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. சாவுங்கடாலாம். அவ்வளோதான், மாட்டி விட்டாச்சு. வில்லண்டா. ஐயோ என்னங்க மறுபடியும் என்ன துரத்துட்டு? எப்படா ஷூப்போ எனக்கு அது லேசரில் அதுவே மாட்டி விடுவோமா? எங்க அது என்னங்க நம்மளை துரத்திட்டு வருது. ஐயோ என்ன இங்கெல்லாம் அதை முட்டிகிட்டு வருது. இவனை மாட்டி விட்டு ஓட்டிடுவான். அவ்வளோதான். என்ன துரத்துனா வேற ஒருத்தனை கோத்துட்டு ஓடிக்கிட்டே இருப்போம்னாலாம். நாங்கள்லாம் செற கட்டிப்போம் நாங்கள். சரி ஓகே. என்னங்க எப்படி நான் அந்த பக்கம் போனா? ஏங்க அந்த ஜம்பிங் பவரை வச்சுட்டு அவன் ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஜம்பாங்க. ஏன்னா 3 பேர் லைட்டாக ஓடிடுறானுங்க பாட்டு பாடும்போது. கரெக்டாக டான்ஸ் ஆடுற மாதிரியே இருந்தது. என்னடா விழுந்துட்டேன்? என்ன திடீர்னு வந்து விழுந்துட்டேன் தோப்புன்னு. சரி ஓகே.
கைஸ் எனக்காக இல்லைனாலும் இந்த விஎன்பி கேமருக்காகவாவது தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்கங்க. ரொம்ப சேனல் வந்து அடி வாங்கிட்டு இருந்தது. 46 சப்ஸ்கிரைபரு, இப்போ ஒரு 50 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம்ல, நம்ம 50 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம். ஸ்பெஷல் வீடியோ போடணும்ல. ஸோ இதுதான் ஸ்பெஷல் வீடியோன்னு வச்சுக்கோ. 50 சப்ஸ்கிரைபர் எடுத்தனால நான் பேக் டு த ஃபார்ம் வந்துட்டு ஓகேவா? போ 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 அவ்வளோதான். ஏங்க அவன் கராப் கட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவன் உள்ளே ஓடிட்டான். நம்மளும் உள்ளே போவான். டே ஏன்டாவன் என்னங்க வாங்க அங்கே போய் இதை முட்டிகிட்டு இருக்கிறான். டே நில்றா டே. எங்க உள்ளே போக முடியல கைஸ். அவன் அந்த கூரையை பார்த்து நின்றுட்டுருக்குறான். ஏங்க இந்த கேம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐயோ இது பயங்கர கஷ்டம் கைஸ். அந்த ஜம்பிங் பவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஜம்பிங் பவர் இருந்தால் மேலே ஏறி அந்த தூண் மேலே நின்றுக்கலாம். பட் அது இல்லைன்னா அவன் செம்ம டிபின்னு ஓடி வந்து கொண்டுகிட்டே இருப்பான். பாருங்கள் அப்படியே வந்து நிற்கிறான் பாருங்க கைஸ். பார்க்கவே பயங்கரமாக இருக்கான்ல. ஏங்க இது போன டைம் வந்து கேமில் வந்து அதே பேய். பட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இதில் வேறு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கான். பட் இடம் வேறு. இருங்க வெளிச்சம் வரும்னு நினைக்கிறேன். இருட்டில் போடுறா தப்பிக்க முடியும். அங்கே விஎன்பி கேமர் குதிச்சிட்டு இருக்காப்புல. மாட்டிக்கிட்டானா இல்லை கைஸ், விஎன்பி கேமர் ஓடி வந்துட்டுருக்கிறான். ஐயோ என்னை காப்பாற்றுக்கன்னு சொல்லி. கைஸ் விஎன்பி கேமர் மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான், அவன் செத்துட்டான் கைஸ். அப்புறம் இதுதான் வந்து அதாவது இந்த கேமில் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஎன்பி கேமருக்காக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ பை பாய்.